ஹாய் ஹலோ கேமர்ஸ் வெல்கம் டு அனிமேக்ஸ் கேமிங். ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் சீசன் 3 எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் புதுசாக நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் மட்டும் இல்லை மற்ற அனிம் வீடியோஸும் பார்ப்போம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் குல்லிங் கேமோட ரூல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கிடைக்க போகுது நமக்கு. ஸோ அதனால் வாங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ எடுத்தவொடனே அவங்க டெண்டன்ஸ் அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த டென்கனை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட மூணு ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது 6 ஐஸ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஓல்டாக வர இருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தோன்னே நம்ம இவன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். இவன் வந்து கேட்குறா, எதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாம்ஸ் ஆஃப் ஸ்டார் கோடிரை வந்து பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறப்ப அப்போ தான் சொல்கிறான், நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சோக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகியிருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து மூடி வச்சுருந்தேன். கெஞ்சோக்கு இருக்கிறதுல ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சோசரர் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா இந்த கெஞ்சோக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசரர் தான். பட் இவன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஒரு சோசரராக இருக்கான். ஸோ இவனோட அப்ஜெக்டிவ் அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறாங்க. ஸோ இவன் வந்து கிட்டத்தட்ட லைக் எப்படி 1000 இயர்ஸ் இருக்கா அப்படின்னா அந்த கர்ஸ் மணிப்புலேஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த ஜெட்ஸு யூஸ் பண்ணி தான் இவன் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். ஸோ அதை உங்களுக்கு போக போக எக்ஸ்ப்ளனேஷன் நான் கரெக்டாக கொடுக்குறேன், உங்களுக்கு புரிய வரும். பட் இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சக்கு. ஸோ கெஞ்சக்கு இப்போதைக்கு கெஞ்சக்கு யார் உடம்புல இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா சட்டோரு கோஜோ, அதாவது சட்டோரு கோஜோட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஸோ கேட்டோ சுகுரு கேட்டோட பாடிக்குள்ளே தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறான். ஓகேவா? ஸோ அதெல்லாம் போகட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஜி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் டெங்கன் சம்மாகிட்ட, நீங்கள் என்ன இன்னும் பார்க்கறதுக்கு வயசான மாதிரி இருக்கீங்க, பட் எப்படி அப்படின்னு கேட்குறப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நான் வந்து இம்மோர்டல் தான், பட் ஏஜ்லெஸ் கிடையாது. 500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவளோட ஸ்டார் பிளாஸ்மா வெசல் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆக முடியல அவளால். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் சீக்கிரமாக ஆக்சிலரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யார் இந்த ஸ்டார் பிளாஸ்மா வெசல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா, ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வெசல் கூட டெங்கன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படி டெங்கன் லிங்க் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசன் 0ல் வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க இந்த பொண்ணை. ஸோ இவள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் பிளாஸ்மா வெசலாக இருப்பாள். பட் இவளை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஜி ஜெனின் வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுருவான். ஸோ கொன்னனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கனால் வந்து அந்த ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆக முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே எவால்வ் ஆகிட்டு இருப்பாள். ஒரு 12 வருஷம் அந்த வரையே வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாள். சரி, நீங்கள் கேட்குறது எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன், பட் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெங்கன் சொல்கிறான். அதாவது இவங்க வந்ததோட ஒரே நோக்கம் என்னென்னா நம்ம கோஜோ சட்டோவை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிலேருந்து ரிலீஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் கெஞ்சோக்கோட மோட்டிவ் என்ன அப்படின்னு தெரியறதுக்காக தான் வருவாங்க. பட் அப்போ டெங்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல் போடுவா, உங்கள் 3 பேர்த்தில் யாராவது இங்கே ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெட் பெயிண்டிங் வாம்க்கும் நம்ம யூட்டோ ஒட்ஸோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது போடுவா. பட் இவங்க கேட்பாங்க, நீங்கள் தான் இம்மோர்டல், உங்களை எதுக்கு காட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சாக்கில் கேட்குறப்ப அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவா, என்ன நீ வந்து எங்களை காட் பண்ண இருக்கணும்னு சொல்கிற, பட் நீ வந்து எதுக்காக காட்டுக்கு இருக்கோம், யார் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேற அப்படின்னு கேட்குறப்ப தான் நம்ம டெங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிப்பான். சரி ஓகே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கெஞ்சோக்கோட கோலை பற்றி பேசுவோம். அவனோட கோல் என்ன அப்படின்னா, இங்கே இருக்க எல்லா ஹியூமன்ஸையும் எவால்வ் பண்ணி அவங்க எல்லாத்தையும் சாஸ்திரராக மாற்றணும், அதாவது கர்ஸ் டெக்னிக்காக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவனோட ஒரே ஒரு நோக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எவால்யூஷன் ஆஃப் ஹியூமனிட்டி அக்ராஸ் ஜப்பானில் இருக்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரராக மாற்றணும் அப்படிங்கிறத நோக்கம் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஃபியூச்சரை வந்து சொல்கிறான், ஓகே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாத்தையும் அவனால் அவங்ககிட்ட தான் வந்து ஐடல் டிரான்ஸ்ஃபிகரேஷன் இருக்குது. அப்போனா அவனால் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும்ல, அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குல்லிங் கேமை வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் நம்ம டெங்கன் சொல்கிறான், இல்லை அவனால் எல்லாத்தையும் மாற்ற முடியாது. இவ்வளோ பாப்புலேஷனை மாற்றணும் அப்படின்னா அவனுக்கு கஸ்டு எனர்ஜி ரொம்ப அதிகமாக தேவை. பட் அந்த கஸ்டு எனர்ஜி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐடல் டிரான்ஸ்ஃபிகரேஷனை வச்சு வந்து அவனால் மாற்ற முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் என்னோட ஹெல்ப்பை தேடி வந்துட்டுருக்கான். அதாவது அட்வான்சிங் ஈச் பர்சன் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பட் டெங்கன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அசிமிலேஷன் அப்படிங்கிற ஒரு கசடு டெக்னிக் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஜப்பானில் இருக்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அவனோட சாஸ்திரராக வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியும். ஏன்னா ஸ்டார் பிளாஸ்மா வெசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் பிளாஸ்மா நம்ம டெங்கனோட பவர் என்னென்னா ஒவ்வொரு ஹியூமனோட இணையறப்பையும் அவளோட ஏஜையும் அவங்களோட இதையும் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவள் எடுத்துப்பாள். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவளோட டெக்னிக். பட் 12 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட அந்த ஸ்டார் பிளாஸ்மா வெசலோட இணைய முடியல. அப்படி இணையாதனால 12 வருஷமாக அவள் எவால்வ் ஆகிட்டு இருக்கா. நம்ம டெங்கன் வந்து எவால்வ் ஆகிறனால அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டு இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நம்ம டெங்கனோட ஒரு கசடு எனர்ஜினே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட
ஏகப்பட்ட பேர், அதாவது இந்த ஜப்பானே சேர்ந்தது தான் அவன்னு கூட நீங்கள் சொல்லலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான் ஒருத்தன், நீங்கள் ஒருத்தராக தானே இருக்கீங்க, நீங்கள் மட்டும் எப்படி எல்லா பீப்புளோடையும் இணைய முடியும் அப்படின்னு கேட்குறப்ப அவள் தான் சொல்லுவான், நான் உனக்கு முன்னாடி சர்வ் பண்ணிகிட்டு இருக்கிறது நானே கிடையாது, இந்த இந்த ஜப்பானில் இருக்க ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இந்த மாதிரி ஹியூமன்ஸ் எவால்வ் ஆகிறது பிரச்சனை இல்லை. பட் ஹியூமன்ஸ் எவால்வ் ஆனாங்க அப்படின்னா, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க எவால்வ் ஆனாங்கன்னா, ஒருத்தர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனாலும் எல்லாருமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடுவாங்க. அவங்களுக்கு இடையில் எந்த விதமான ஒரு பேரியருமே இருக்காது. ஸோ அதுதான் இப்போ இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த மெத்தட்னால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆனாங்க அப்படின்னா, ஒருத்தர் கெட்டவனாக மாறினாலும் எல்லாருமே கெட்டவனாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களோட பிரெயினுக்கும் அவங்களோட மனசுக்கும் இடையில் இருக்க பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்களாக மாறி இந்த ஜப்பானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஜப்பானே அழிகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கன் வந்து சொல்லிகிட்ருக்கா. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சரியா அதெல்லாம் எதுக்கு அவன் பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க கெஞ்சோக்கும். கெஞ்சோக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கும் அது சரியாக தெரியல. கெஞ்சோக்கும் எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படிங்கிறது எனக்கும் தெரில. ஏன்னா ஜப்பானே அழிய போகுது. பட் ஜப்பானே அழிய போகுது அப்படிங்கிற ஒரு மெத்தட் அவன் எதுக்காக செய்யணும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அது டெங்கனுக்கும் சரியாக தெரியல. அவள் சொல்கிறா, என்னால் ஹியூமன்ஸ் பிரெயின்ஸ் தான் புரிஞ்சிக்க முடியும், அவங்களோட ஹார்ட்ஸ் எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, என்னால் இவ்வளவு தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறான், நான் 12 வருஷமாக ஸ்டார் பிளாஸ்மா வெசல் கூட இணையாதனால நானும் ஒரு கஸ்டு ஸ்பிரிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டேன். ஸோ நான் கஸ்டு ஸ்பிரிட்டாக மாறினனால என்னால் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கெஞ்சோக்குவால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெஞ்சோக்கு இருக்கிற பாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுகுரு கேட்டோட பாடி. நம்ம சுகுரு கேட்டோட கஸ்டு பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டு ஸ்பிரிட் மனிப்புலேஷன். ஸோ மனிப்புலேஷனாக ஒன்றும் இல்லை, எதெல்லாம் கஸ்டு ஸ்பிரிட்டாக இருக்கோ அது எல்லாத்தையும் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெங்கன் சம்மாவும் கஸ்டு ஸ்பிரிட்டாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம கெஞ்சோக்கு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா இவளை வந்து பார்த்திங்கன்னா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இவளை கண்ட்ரோல் பண்ணிட்டா அசிமிலேஷன் நடந்துடும். அசிமிலேஷன் நடந்ததுன்னா ஜப்பானில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சாசரராக மாறி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஜப்பானே வந்து பார்த்திங்கன்னா அழியிறதுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் டெங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரியர் போட்டிருக்கா. ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஒரு 1000 டோர் கொண்ட பேரியர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். பட் கெஞ்சோக்கு இதை உடைக்கிறதுக்கு அவனுக்கும் டைம் ஆகாது, அவனும் ஈஸியாக உடச்சிருவான். ஸோ அதனால தான் எனக்கு காட் வேணும் அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறான், கெஞ்சோக்கு அப்போ 1000 வருஷமாக இருக்குங்கிறீங்க, அப்போ கெஞ்சோக்கும் சுகுனாக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது, ஸோ அது என்ன நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கன்னு சொல்கிறான். ஆமாம், அவன் 1000 வருஷம் பழையமான சோசரர், நம்ம சுகுணா வெசல் போலையே, ஸோ நம்ம அதுவே நம்ம வந்து வேணால் கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே வந்து சொல்கிறான். ஸோ எதனால் கெஞ்சோக்கு இப்போ இந்த பிளானை யூஸ் பண்ணுறான், அவன் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்கப்ப நம்ம டெங்கன்ஸ் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி 2 தடவை இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துருக்கான். பட் 2 தடவையுமே 6 ஐஸால் அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கான். 6 ஐஸ் ஆளுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷமாக இருக்குது. ஸோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2 தடவை இந்த மாதிரி அவன் பிளான் பண்ண எக்ஸிக்யூட் பண்ண பார்த்துருக்கான். பட் 2 தடவை 6 ஐஸ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவன் 6 ஐஸ் யூசர்ஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவன் 6 ஐஸ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவை கொண்டிருக்கான். பட் 2 தடவை கொன்னாலுமே 6 ஐஸ் யூசர்ஸ் ஒவ்வொருத்தராக சாக அடுத்த 6 ஐஸ் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. ஸோ அப்படி வரனால இவனால் அந்த பிளானை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதனால தான் இந்த தடவை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த தடவை ஸ்டார் பிளாஸ்மா வெசல்ஸை மட்டும் அவன் கொண்டுட்டு 6 ஐஸ் யூசர்ஸான நம்ம சட்டோரு கோஜுவை வந்து பார்த்தீங்கன்னா பிரிசனில் பிடிச்சி வச்சிருக்கான். ஸோ நம்ம சட்டோரு கோஜுவால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சனை நிறுத்த முடியும். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லானவன் நம்ம 6 ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கான் நம்ம சட்டோரு கோஜு. பட் அவனை கொண்டுட்டா அடுத்த ஒரு 6 ஐஸ் ஒருத்தன் பிறந்துருவான். பட் பிறந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இவனால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்கான், நம்ம சட்டோரு கோஜுவை ப்ரிசமில் போட்டு வச்சிருக்கான். ஸோ ப்ரிசமில் போட்டு வச்சனால இப்போ நம்ம கெஞ்சோக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கு யாரும் பவர்ஃபுல்லான யாரும் கிடையாது. அதனால் அவன் இப்போ இந்த பிளானை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறான். பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம 6 ஐஸ் நம்ம ஸ்டார் பிளாஸ்மா வெசலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோஜி ஜெனின்ங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டு ஸ்பிரிட் ஆர் கஸ்டு எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்குள்ளே இருக்காது. இவன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ வில் படைச்சவன். இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட எண்ணம் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டு எனர்ஜி இருக்காது. பட் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டு டூல்ஸ் வச்சு தான் அவன் ஃபைட்டே போடுவான். ஸோ அது உங்களுக்கு அப்புறமா என்ன கஸ்டு டூல்னு காமிக்கிறேன். ஸோ இவனை வச்சு தான் நம்ம ஸ்டார் பிளாஸ்மா வெசலில் ஆனால் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கொன்றுவாங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இவளை கொன்னனால நம்ம சுகுரு கேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கோவம் அடைஞ்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு சோசரையே வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
சட்டோரு கோஜோ 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட். பட் நம்ம சட்டோரு கோஜோவால வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அழிக்கப்படுவான். அழிக்கப்படுற அப்புறம் அவன் உடம்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கெஞ்சுக்கு கண்ட்ரோல்ல எடுத்துப்பான். ஸோ கெஞ்சுக்கு கண்ட்ரோல்ல எடுத்தனால அவனுக்கு கஸ்டு மனிப்புலேஷன் டெக்னிக் வந்து கிடச்சிரும். ஸோ அது கிடச்சனால அவன் வந்து பார்த்தீங்கன்னா, டெங்கனை ஈஸியாக மனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம கெஞ்சக்கோவோட பிளானாவே இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெங்கனால ஸோ மற்ற மக்களோட இணைய முடியும். பட் அப்படி ஏன் இணைய முடியல அப்படின்னு கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ நான் 12 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் ஆக முடியாது. ஏன்னா நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹியூமனாக தான் இருந்தேன். ஸோ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இப்போ நான் எவால்வ் ஆனனால இப்போ அவனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னைய கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவன் ஆக்டிவாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டெங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட கஸ்டடி எனர்ஜி தேவை. ஸோ அதனால தான் கெஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் கேம் அப்படிங்கிற ஒரு கேமை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரான். ஸோ இந்த கேமுக்குள்ளே ஏகப்பட்ட சாசரர் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறனால அவங்க எல்லோரும் ஃபைட் பண்ணுறனால அந்த கான்ஃப்ளிக்ட் ஏற்படுறதுனால ஏகப்பட்ட கஸ்டடி எனர்ஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த கஸ்டடி எனர்ஜி யூஸ்ஃபுல்லாக வச்சு அங்கே இருக்க மக்களெல்லாம் இவன் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அந்த அசிமிலேஷனுக்கு கொண்டு வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் பண்ணுறது தான் அவனோட முக்கியமான ஒரு பிளானாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டெங்கன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ இந்த கஸ்டடி எனர்ஜி அதுக்கப்புறம் கெல்லிங் கேமோட ரூலை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. என்ன அப்படின்னா, இந்த கேமோட மாஸ்டர் வந்து கெஞ்சுக்கு கிடையாது. அது அவனுக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நமக்கும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெஞ்சுக்கு கேம் மாஸ்டர் இல்லாதனால நீங்கள் சப்போஸ் கெஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் மாஸ்டராக இருந்தான் அப்படின்னா நீங்கள் அவனை கொன்னீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். பட் இப்போ அவன் கேம் மாஸ்டராக இல்லாதனால இந்த கேம் முடியறதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஜாயின் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க இறக்கணும். அப்படி இல்லைன்னா ஜாயின் பண்ணி ஒவ்வொருத்தர் அடிச்சுக்கிட்டு கேம் முடிகிற வரைக்கும் அவங்க சாகணும். இது ஒன்று தான் இந்த கேம் முடியறதுக்கான ஒரே ஒரு வழி அப்படிங்கிற மாதிரி நம்ம டெங்கன் வந்து சொல்லிட்டு இருக்கா. பட் இதுக்கு இடையில இன்னொரு முக்கியமான ரூல் இருக்குது. ஸோ இது அவனுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அது என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஸோ இவ்வளோ பெரிய கேம் நடக்கிறனால அவனுக்கான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஸோ எந்த யூசர் 100 பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு ரூலை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இட்டாரிட்டி யூஜி இவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களோட மோட்டிவ் 2 தான். ஒன்று ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ரூல் ஆட் பண்ணணும். என்ன ரூல்னா, பிளேயர்ஸ் வந்து வில்லிங்காக இருக்க பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த கேமை விட்டு வெளியே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூலை ஆட் பண்ணணும். இன்னொருத்தங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கோஜோ செட்டரை வெளியே கொண்டு வரணும். அந்த பிரிசம் ரிலமில் இருந்து நம்ம கோஜோ செட்டரை எப்படி வெளியே கொண்டு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இவங்களோட மோட்டிவாகவே இருக்குது. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கன் கேட்குறா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் யார் எனக்கு காட் பண்ண போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் காட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கெஞ்சோக்கும் சில பழைய தீர்க்க வேண்டிய கணக்குகள் இருக்குது. என்னோடய பிரதரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சி வச்சுருக்கான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பழைய கணக்கை ஒன்று தீர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்கிறான். ஸோ இவளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நானும் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கன் கிட்ட சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது, அதனால் நானும் இங்கே வந்து அவளுக்கு காடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காடாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க டெங்கனுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நம்ம டெங்கன் வந்து பார்த்தீங்கன்னா கையிலேருந்து ஒரு பாக்ஸ் மாதிரி எடுக்கிறா. அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. பேக் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பாக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. என்ன அப்படின்னா, இந்த பேக்காலம் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிசம் ரிலமோட அதாவது பேக் டோர், அதாவது பிரிசம் ரிலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர், இந்த பேக்குங்கிறது பேக் டோர். ஸோ மொத்தம் 2 இருக்குது. இந்த 2 பாக்ஸை வச்சுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டோரு கோஜுக்கிட்ட போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இவ. அப்போ சூப்பராக, அப்போ இந்த பாக்ஸ் வச்சு ஈஸியாக போக முடியுமா அப்படின்னு இட்டாவது ரிவ்யூஜி கேட்குறான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் டோருங்கிறது தான் பிரிசம் ரிலம் பேக்குங்கிறது பேக் டோருன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். நம்ம இந்த 2 பாக்ஸும் யூஸ் பண்ணி சட்டோரு கோஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சீல் பண்ண முடியும், நம்மளால் வெளியும் கொண்டு முடியும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் வந்து சொல்கிறேன், இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பாக்ஸோட பிரிசம் ரிலம் வந்து பார்த்தீங்கன்னா யார் அத்தாரிக்கிட்ட இருக்கோ அவங்களால தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும், இந்த பேக் பாக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறா. கிட்டத்தட்ட நம்ம கெஞ்சக்கு கோடை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே சரி, அப்படி இல்லாமல் இன்னும் 2 வழி இருக்குது. என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டு டூல்ஸ், அதாவது பிளாக் ரோப்புங்கிற ஒரு கஸ்டு டூல் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் ஸ்வாடுங்கிற ஒரு கஸ்டு டூல் இருக்குது. இந்த இன்வெர்டட் ஸ்வாடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஜி ஜெனின் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருப்பான். பட் அவனை வந்து பார்த்தீங்கன்னா சட்டோரு கோஜை கொன்னுட்டு அந்த ஸ்குவாடையும் அழிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது சொல்லி ஐயோ சட்டோரு கோஜை அதை அழிச்சிட்டாரா அப்படின்ட்டு ஒரு கேட்க, பட் அதுக்கப்புறம் இன்னொரு சொல்கிறா பிளாக் ரோப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டடி எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அழிக்க முடியும். அந்த அழிச்சிட்டாங்கன்னா அந்த பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டோரு கோஜை அழிச்சிருவோம். ஸோ 2மே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சட்டோரு கோஜை அழிச்சனால இப்போ அதை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வழி அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் யூட்டா வந்து சொல்கிறான்,
ஆமாம்மா நாங்கள் போன தடவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவுக்கு போனோம், ஏதாவது ஏதாவது சின்ன மிஞ்சி போன பாகங்கள், அந்த கசடு ரோப்பான பிஞ்சு போன பாகங்கள் இருக்கான்னு தேடலான்னு போனோம். பட் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, இவ வந்து கேட்குறா, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அது 2ம் இல்ல. பட் இருந்தாலும் இத திறக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. உனக்கு நல்லா தெரியும் தானே அப்படின்னு இவ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கன் கிட்ட கேட்குறா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெங்கன் சொல்றா, ஆமா இது திறக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சோர்சரர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. ஸோ அந்த சோர்சரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த குல்லிங் கேமில் இழுக்கப்பட்டிருக்கா. ஸோ அவளோட பவரை வச்சு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அவளோட பவர் என்னென்னா கஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டு டெக்னிக்கை முறியடிக்கிறது தான் இவளோட பவர். இவ இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா, இப்போ வந்தான்னு கேட்குறீங்களா? ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ஸோ பழைய சோர்சரர்ஸோட சோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஞ்சோக்கு அதாவது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குல்லிங் கேமில் விளாட்றவங்களாம் அவங்களோட பிரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டியூஸ் பண்ணியிருக்கான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கூடு விட்டு கூடு பாயிடுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அப்படி ஒரு சோர்சரர் தான் இவளும். ஸோ இவளையும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் இழுத்துருக்கான். அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெங்கனுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால் நீங்கள் அவகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா மேபி இந்த பிளாக் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மேப்பை காமிக்கிறாங்க. இதுதான் நம்ம ஜப்பானோட மேப்பு. ஸோ இந்த மேப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, காலனிஸ்ன்னு சொல்லலாம். இந்த 10 காலனிஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குல்லிங் கேம் நடக்க போகுது. ஸோ இந்த 10 காலனிஸில் நடக்க போகிற அந்த குல்லிங் கேமில் நடக்க போகிற கான்ஃப்ளிக்ட்னால தான் அந்த கசடு எனர்ஜியை ஒன்றா எடுத்து அந்த அசிமுலேஷன் எங்கே நடக்க போகுதுன்னா இந்த சைடு 2 காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசிமுலேஷன் நடக்க போகுது. ஸோ அந்த கசடு பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி அங்கே இருக்க மக்களெல்லாம் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல நம்ம அசிமுலேஷன் நடக்க போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த குல்லிங் கேம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஸ்கெட்ச் போட்டு நம்ம டெங்கன் வந்து எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்ம் அப் கிரவுண்டாக இருக்க போகுது, அந்த குல்லிங் கேம் நடக்க போகிற வார்ம் அப் கிரவுண்டாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த குல்லிங் கேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அவனோட கோலை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இந்த கேம் முடியறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு ஃபியூச்சர் கேட்குறப்ப இவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், தெளிவாக தெரியல, பட் கிட்டத்தட்ட இந்த கேம் முடியறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 மாதமாவது ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். 2 மாதம் ஆகுமா? அப்போ இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன ரூல்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பேரியர்ஸ்குள்ளே அந்த காலனிஸ்குள்ளே இருக்க மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி டெக்னிக் அன்லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 19 நாளுக்குள்ளே அவங்க அந்த குல்லிங் கேமில் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தே ஆகணும். அப்படி சேரல அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கொன்றுவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாகடிக்கப்படுவாங்க. அந்த பவர் எப்போ எல்லாத்துக்கும் அன்லாக் ஆச்சுன்னா நவம்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா அன்லாக் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 9 நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சரை பிளான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃபியூச்சரோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த அவளும் கஸ்டடி டெக்னிக் அன்லாக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அவளும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் ஜாயின் பண்ணி ஆகணும். சாரி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இவங்களுக்கு 10 டேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த 10 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்து அதில் ஒரு நியூ ரூலை ஆட் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சரோட தங்கச்சியோ அல்லது மற்ற பீப்புள்ஸ் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக முடியும். ஸோ அதுதான் இப்போதைக்கு ஒரே ஒரு கோலாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிட்டு இருக்கா, அந்த குல்லிங் கேம் ஆரம்பித்ததுக்கப்புறம் யார் வேணும்னாலும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த பிளேயராக இருந்தாலும் சரி, எந்த சோர்சரராக இருந்தாலும் சரி, யார் வேணும்னாலும் உள்ளே போய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சொல்லிட்டு இருக்கா. ஸோ உள்ளே இருக்க நார்மல் பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுனா ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ரூல்ஸும் கிடையாது. பட் கஸ்டடி டெக்னிக்ஸ் யாரெல்லாம் அன்லாக் பண்ணிட்டாங்களோ அவங்க கண்டிப்பாக உள்ளே போய் ஜாயின் பண்ணி ஆகணும். அந்த 19 ஹவர்ஸ்க்குள்ளே 19 டேஸ்க்குள்ளே அந்த 19 டேஸ்க்குள்ளே அவங்க ஜாயின் பண்ணலைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டடி டெக்னிக் இல்லாதவன் நம்ம மாக்கி மாதிரி ஆளுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாக்கி மாதிரி ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டடி டூல்ஸ் வச்சு ஃபைட் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட கஸ்டடி டெக்னிக் எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க பிளேயர்ஸ் எந்த பிளேயர் 100 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ரூலை ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். டப்பு நம்ம இட்டர் யூஜி வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறோம், சரி அப்படிலாம் இருக்கட்டும், அப்போ ஆல்ரெடி பேரியருக்குள்ளே நார்மல் பீப்புளெலாம் இருக்காங்களே, அப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆவாங்க அப்படின்னு இவன் டெங்கன் கிட்ட கேட்குறப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெங்கன் அதுதான் சொல்கிறான். நார்மல் பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்படும். அவங்க வெளியே ஏறணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வெளியேறிடலாம். பட் அவங்க உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாங்கனாலும் உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஃபேராக இருக்கும், 2 பேருக்கும் ஃபேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரூலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது அவங்களோட ஓன் வில், அவங்களோட ஃப்ரீ வில். ஸோ அவங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், வெளியே போகணும்னு நினச்சாங்கன்னா வெளியே போய்க்கலாம். பட் கஸ்டடி டெக்னிக் யாரெல்லாம் அன்லாக் பண்ணாங்களோ அவங்க கண்டிப்பாக கேமில் ஜாயின் பண்ணி ஆகணும். அதுதான் ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
அப்புறமேட்டு தான் சொல்கிறாங்க பாயிண்ட்ஸ் வந்து எப்படி வருதுன்னா, ஆ, ஒவ்வொரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற பிளேயரை கொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஆ, எப்படி பாயிண்ட்ஸ்னால் நம்ம சோர்சர் அதாவது கஸ்டடி டெக்னிக் யாரெல்லாம் அன்லாக் பண்ணாங்களோ அவங்கள கொன்னாங்கன்னா 5 பாயிண்ட்ஸும், நார்மல் பீப்பிள்ஸ் உள்ள இருப்பாங்கள்ல, ஸோ அவங்கள கொன்னாங்கன்னா 1 பாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை ஏர்ன் பண்ணணும். 100 பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேம் மாஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். ஸோ கென்ஜோக்கு கேம் மாஸ்டர் இல்லைன்னா அப்போ இந்த கேமுக்கு யார் கேம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம டெங்கன் சொல்கிறா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம்டு கேம். ஸோ ஒவ்வொரு பிளேயர்கிட்டையும் ஒவ்வொரு செனிகாமி மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேம் மாஸ்டராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சாசரர் கொண்டா எவ்வளோ பாயிண்ட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும். நார்மலாக கொண்டீங்கன்னா உங்களுக்கு 5 பாயிண்ட், பட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக சில சாசரஸை வந்து பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒன்றா 15 பாயிண்ட்ஸ் இல்லைன்னா 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுமாமா. ஸோ இதுதான் இப்போதைக்கு கேம் மாஸ்டராக இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அழிக்க முடியாது. ஸோ இந்த கேமை நிறுத்தணும் அப்படின்னா எல்லோரும் ஒன்று சாகணும், அப்படி இல்லைன்னா ஒரு புது ரோலை உள்ளே போடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமை நிறுத்த முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ரூல்னா ஒரு நியூ ரூலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆட் பண்ண முடியும் 100 பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா. பட் எக்ஸிஸ்டிங் ரூலை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. உங்களால் ஆட் மட்டும் தான் பண்ண முடியும். ஆல்ரெடி இருக்க அந்த 6 ரூலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ரூல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சக்கும் லைக் மற்ற பீப்பிள்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கொன்னே ஆகணும். அதாவது கேம்குள்ளே போனதுக்கப்புறம் 19 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டாவது எடுத்துருக்கணும். அப்படி எடுக்கல அப்படின்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அழிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் டிரான்ஸ்ஃபிகரேஷனை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களே அழிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன கோல்னால் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா டெங்கன் சமாவை கார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் மற்றவங்க அதாவது நம்ம மாக்கி வந்து என்ன பண்ண போகிறான்னா, மாக்கியை வந்து ஜெனின் கிளான் உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற கஸ்டடி டூல்ஸ்லாம் இவ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவள் பாண்டாவை பார்க்க போகிறான். அந்த பாண்டா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். செகண்ட் இயர் சோசரர் அவனும் இல்லை சாரி தேர்ட் இயர் சோசரர். அவனை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குல்லிங் கேங்கில் அவன் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போதைக்கு நம்ம ஜெனின் கிளானோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூஜரோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான். சொன்ன உடனே நம்ம இட்டோரிக்கு ஒரே சாக்கு, என்ன ஃபியூஜரோ நீ தானா ஜெனின் கிளானோட லீடர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆமாம்மா அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவன் டெங்கன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறா, ஜூசோ குமியா அல்டியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டியர் இருக்குது. அதாவது இந்த அல்டியர்லேயும் நிறைய கஸ்டடி டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை எனக்கு தர முடியுமா அப்படின்னு டெங்கன் கிட்ட கேட்குறப்ப நீ ஓகே நீ பரவாயில்ல நீ அதை எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டெங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம யூட்டோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, யூட்டா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. நான் வந்து தனியாக ஒரு காலனிக்கு போகிறேன், நான் குல்லிங் கேமில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம யூட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஏன்னா என்னால் தனியாக இருந்தால் தான் என்னோட ஃபுல் பவர் அன்லாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா சொல்கிறான். அதனால் நான் தனியாக தான் ஆக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப டப்புன்னு நம்ம இட்டோடோரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவன் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்ன அப்படின்னா, நம்ம யூட்டா கிட்ட போன எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான், நான் சப்போஸ் என்னையை வந்து பார்த்தீங்கன்னா சுகுனா டேக் ஓவர் பண்ணிட்டான் அப்படின்னா நீ தான் என்னையை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டா கிட்ட சொல்லியிருப்பான். பட் இப்போ யூட்டா தனியாக போகிறான் அப்படிங்கிறனால நம்ம ஃபியூஜிரோவும் நம்ம இட்டடோரி தான் ஒன்றா இருக்க போகிறாங்க. சப்போஸ் அப்படி இட்டடோரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இழந்துட்டான்னா நம்ம ஃபியூஜரை வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஃபியூஜரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத, நீ என்னை கொண்டுட்டினா நானே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை கொல்ல சொல்லிடுறேன் அப்படிங்கிற ஒரு மாதிரி வந்ததுன்னா சும்மா விளையாட்டுக்கு ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மாக்கி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கெஞ்சியை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரா கெஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாமா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா யூட்டாவோட பவர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம எவ்வளோ கஸ்டு சோர்சர்ஸ் எவ்வளோ சோர்சர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைக்குள்ளே வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளால் இந்த கேமில் ஜெயிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் அவனை போய் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபியூச்சருக்கிட்டையும் நம்ம யூஜிக்கிட்டையும் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நாள் இருக்குது, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 10 days இருக்குது கூலிங் கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இவங்கள பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டிருக்காங்க. என்னென்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெஞ்சகோ அப்படிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கான். ஸோ இப்போதைக்கு இந்த ஜப்பான் காலனியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டடி ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ரிலமாக மாற்றிட்டு அவங்க அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எல்லா மக்களையும் ஒரு அதாவது எவால்யூஷனாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் அவனோட பிளானாக இருக்குது. ஃபோர்ஸ்டு பீப்புள் அக்ராஸ் இன்ட்டு அசிமுலேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ் மாதிரி அந்த கஸ்ஸை யூஸ் பண்ணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சாசரராக மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு அதுக்கப்புறம் இவன் என்ன பிளான்னா நம்ம ட்ரிஸ்மிக்கை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கணும். சுமிக்கி வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம ஃபியூச்சரோட நம்ம தங்கச்சி. ஸோ அவளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமில் விளையாட விடாமல் வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும். அது எப்படின்னா ஒரு நியூ ரூலை ஆட் பண்ணி ஆகணும் அந்த கேமுக்குள்ளே. நியூ ரூல் ஆட் பண்ணால் யாரெல்லாம் விளையாட வேணாம் அப்படின்னு தோன்றாங்களோ அவங்க எல்லாமே அந்த கேமை விட்டு வெளியே போய்க்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டோரு கோச்சிபை வெளியே கொண்டு வரணும் அந்த பிரிசம் ரிலம்லேருந்து. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கோலாகவே இருக்குது.
சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நார்மல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக் சொல்கிறவன் போல், ஸ்டாண்டப் காமெடியன் போல். அவன் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் பண்ணுற காமெடி யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. யாரும் சிரிக்கவும் இல்ல. அது ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஆஃபீஸ்க்கு போகிறான். ஆஃபீஸ் போனோடனே அவனோட மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டு இருக்காரு. உனக்கு என்னடா வயசு ஆகுது அப்படின்னு கேட்குறப்ப 35 ஆகுதுங்கிறான். 35 வயசு ஆகுது, நீ என்ன இன்னமும் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னோட ஜோக்ஸ்லாம் யாருக்குமே பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி கழுவி ஊற்றிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறான். ஒரு மாதிரி ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிவிட்டு, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தேர்ட் எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறேன். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ரொம்ப ரொம்ப சின்ன சேனல். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட் தான், ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.